ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தோசைக்கு அட்டகாசமான ஒரு கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். அது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 4 துண்டு இஞ்சி, வெங்காயம், போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கட்டும். இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கி வந்ததும் இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு கொடுக்க ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு பொன்னிறமானதும் கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்ததை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தோசைக்கு அட்டகாசமான ஒரு சட்னி, கருவேப்பிலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சு வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கு நல்லாவே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.